அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான உலகில் இன்றைக்கான காலங்களில் முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாக பேசுபொருளாக டிகிரிங்கிறது காணப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ஏலோல் பரீட்சை எதிர்நோக்கிற மாணவன் யூனிவர்சிட்டிங்கிற ஒன்றை நோக்கி தான் அவன் என்ன செய்கிறான், அவன் அடுத்த கட்ட நகர முன்வைக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட டிகிரியை வழங்குற பல்வேறு யூனிவர்சிட்டிகளில் ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி தான் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா. இதை பற்றி பல மாணவர்கள் பல்வேறுபட்டு ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு அடிப்படை அறிவை பெற்றிருப்பாங்க. அது சரியானதா பிள்ளையானதை தாண்டி ஏதோ ஒரு அறிவை இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா பற்றி பெற்றிருப்பாங்க. உண்மையிலேயே இலங்கையில் காணப்படுற 17 பல்கலைக்கழகங்கள், அதை தாண்டி ப்ரைவேட் இன்ஸ்டியூட் இருக்குது, நான் சொல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், 17 பல்கலைக்கழகங்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டியாக தான் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா திறந்த பல்கலைக்கழகம் காணப்படுது. ஸோ இதை பற்றி நாங்கள் சொல்லணுமா இருந்தால், இது பல்வேறு விதமான டிகிரி, பல ஃபெக்கல்ட்டி, பல டிபார்ட்மெண்ட்டை கொண்டு கடந்த பல்வேறு தசாப்தங்களாக நல்ல முறையில் இயங்கி வரக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியாக காணப்படுது. ஸோ இதில் டிகிரி என்ன மாதிரி, எப்படி படிக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறாங்களா, தேவை ஏற்படி நீங்கள் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் அந்த வீடியோ மேக் பண்ணது முக்கியமான நோக்கம் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒரு சில விஷயத்த சொல்லி அதை தாண்டி ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்த ஒரு நோக்கத்துக்காக தான். ஸோ பல மாணவர்கள்ட்ட உள்ள பிள்ளையான புரிதல், இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவில் செய்கிற டிகிரி எக்ஸ்டர்னல் டிகிரி, அப்படி வெளிவாரியான பட்ட படிப்புன்னு கருதுறாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவில் எப்படி ஒரு ஏலோல் மாணவன் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு திருவாகி போகிறானோ, ஏலோல் எழுதி போட்டு அவன் ரிசல்ட்ஸை வச்சு அவன் பெருஃபெக்டை வச்சு ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி போகிறானோ, அது மாதிரி இங்கேயும் நாங்கள் ஏலோல் 3 பாஸோடு அப்ளாட்டி ஓலெவலோட சம்திங் ஓலெவல் இல்லாமல் ஏலெவல் இல்லாமல் நாங்கள் இதை உள்நுழையலாம். தேவை ஏற்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாமே எப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தனி வீடியோவாக போட்டுறேன். ஸோ எப்படி ஒரு ஏலெவல் மாணவன் அவன் ஒரு சிறந்த பெருஃபெக்ட் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு தெரிவிக்கிறானோ, அது மாதிரி ஒரு ஏலெவலில் ஒரு பாஸோடையோ ஓலெவலில் ஒரு பாஸோடையோ நாங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவில் ஏதாச்சும் ஒரு டிகிரிக்கு நாங்கள் அப்ளை பண்ணி எலிஜிபிள் ஆகினா நாங்கள் அந்த பட்டப்படிப்பை தொடரக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படி தொடரும் சந்தர்ப்பத்தில் இது ஒரு இன்டர்னல் டிகிரி, உள்வாரியான டிகிரியாகத்தான் கருதப்படும். இது எந்த காரணத்தை கொண்டும் எக்ஸ்டர்னல் டிகிரி, வெளிவாரியான டிகிரி இல்லைங்கிறத நாங்கள் கருத்தில் கொள்ளணும். ஸோ இப்படி படிக்கும்போது உண்மையிலேயே பல்வேறுபட்ட தரம் கொண்ட மாணவர்கள், பணக்கார மாணவர்கள், ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தினர், பல தரப்பட்ட மக்கள் என்ன செய்கிறாங்க, இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்காவில் ரெஜிஸ்டர் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட பிரதான மோட்டோ ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். நீங்கள் எங்கிருந்தும் எப்படியும் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு திறந்த ஒரு வெளியே கொடுக்குறதால தான் நாங்கள் திறந்த பல்கலைக்கழகம் முக்கியமாக சொல்லக்கூடிய பிரதான காரணமாகவும் காணப்படும். ஸோ பெங்கால ஸ்காலர்ஷிப்ஸ் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இது பல்வேறு வகையான ஸ்காலர்ஷிப் வருது. அதாவது சொல்லப்போனால் யூனிவர்சிட்டி பேசரி, என்ரோல்மெண்ட் பேசரி, மகாபல ஸ்காலர்ஷிப் அப்படின்னு பல ஸ்காலர்ஷிப்ஸ்களை இது வழங்கி கொண்டு வருது. அதே மாதிரி இது இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஃபாரின் லெவலில், அதாவது வெளிநாடுகளில் இருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஸ்காலர்ஷிப்களை ஃபண்ட் பண்ணிட்டு அங்கே இருந்து பல மாணவர்கள் படித்து அவங்களோட பட்ட படிப்புகளை நிறைவு செய்கிறாங்க. ஸோ நாங்கள் இந்த பல்வேறு பேசரியில் நாங்கள் பல அடிப்படை தகவல்கள் காணப்படுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜராகவும் காணப்படுது. அதை நாங்கள் A to Z தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கட்டாய கடமையாகிறது. ஏன்னா நிறைய மாணவர்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி படித்தாலும் இந்த மாதிரி சில சலுகைகளை பெற்றுக்கொள்ள மறுக்கிறாங்கன்னா பிரதான காரணம் தமிழில் ஒழுங்கான ஒரு புரிதல் இல்லை, தமிழ் பேசும் மக்களுக்கான வளங்கள் குறைவு. அதை நிவர்த்தி செய்யும் நோக்காக அந்த யூடியூப் சேனலும் நானும் பயணிக்க வைக்கிறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துப்பீங்க, ஐசிடி சம்மந்தமான ஐசிடி பாஸ் பேப்பர் சம்மந்தமான டிஸ்கஷன் உண்டு. ஸோ 2வது வீடியோ இதாக தான் இருக்க போகுதுன்னு பெரும்பாலும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யோசிக்கக்கூடாது இது என்னோட ஐசிடி இது, அதாவது நான் இந்த யூடியூப் சேனல் திறந்தது நோக்கம் என்னால் எதெல்லாம் முடியுமோ, என்னால் எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் மக்களாகிய உங்களுக்கு, மாணவர்களாகிய உங்களுக்கு, கல்வி கற்கிறால படிப்பாளிகளுக்கு அதை கொடுக்கறது தான் என் முதன்மை நோக்கமாக நான் கருதுறேன். ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நான் முக்கியமான இந்த 4 பேர்சரி ஸ்காலர்ஷிப்ஸ்கள் காணப்படுது. அதில் முக்கியமாக என்ரோல்மெண்ட் பேர்சரின்னு சொல்லப்படுறது தான் முழுக்க நான் விளக்கப்படுத்த போகிறேன். ஸோ முதல்ல என்ரோல்மெண்ட் பேர்சரின்னா ஒரு மாணவன் ஒரு டிகிரியை தொடர்றதுக்கு அவன் ரெஜிஸ்டர் ஆகினா அது லெவல் 3ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஒரு லெவல் 4, லெவல் 5, லெவல் 6, லெவல் 7 ஒவ்வொரு மட்டங்கள் காணப்படுற அவனோட டிகிரியோட பீரியடை பொறுத்து. ஸோ ஒரு மாணவன் அவன் ஏலோல் குவாலிஃபிகேஷனோடையோ சம்திங் ஏதோட ஏலோல் குவாலிஃபிகேஷன் இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாக அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ சம்திங் எதையே கம்ப்ளீட் பண்ணி அவன் டிகிரிக்கு அப்ளை பண்ணாயிருந்தால் அவன் லெவல் 3 மாணவனாக கருதப்படுவான். சரியா? அப்படிப்பட்ட மாணவன்
அவன் ரெஜிஸ்டர் ஆகி நல்லா அவதானிச்சுக்கொள்ளும். அவன் ரெஜிஸ்டர் ஆகி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் போட்டிருக்கோம். அப்ளை வித்தின் 1 மந்த். அது உண்மையிலே 1 மந்த் இல்லை. நான் கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க. அவன் ரெஜிஸ்டர் ஆகி 2 வாரங்களுக்குள்ளுக்கு என்ரோல்மெண்ட் பேஸிலே பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அவன் ரெஜிஸ்டர் ஆகி 2 வாரங்களுக்கு உள்ளுக்கு இந்த பாருங்க 2 வாரங்களுக்கு முன்னுக்கு அவன் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் டிவிஷன் தெரிவிக்கணும். ஸோ அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் பார்த்தமாக இருந்தால் ஒரு மாணவன் இந்த என்ரோல்மெண்ட் பேஸரியை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படையான நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தோமா இருந்தால் நல்லா பார்த்துங்க. ஸ்டூடெண்ட் சுட் பி ரெஜிஸ்டர் ஃபார் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டடி மினிமம் டியூரேஷன் ஆஃப் 2 years ஸ்டார்டிங் at level 3. அதாவது நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது பெரும்பாலும் 3 years 2 yearsக்கு பெரும்பாலும் டிகிரிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மினிமம் 3 years செய்யுங்க, அல்லாடி 4 years ஹோனர்ஸ் டிகிரியாக இருந்தால் இருக்கும். ஸோ பாருங்கள் அவன் லெவல் 3க்கு ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும் கட்டாயம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறாங்க. மினிமம் 2 வருடமாக ஆகிக்கணும். பெரும்பாலும் ஒரு டிகிரிக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தீங்களா அது கட்டாயம் ஏதோ அடிப்படையில் நினைக்க போகுது. லெவல் 3ல் ரெஜிஸ்டர் ஆக போகிறீங்க, அது 2 வருடங்களுக்கு கூட அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஹவவர் தோஸ் ரெஜிஸ்டர்ட் இன் ப்ரோக்ராம்ஸ் லீடிங் from one to another in different level, அதாவது சர்டிஃபிகேட், அட்வான்ஸ் சர்டிஃபிகேட், டிப்ளமா, டிகிரி அப்படின்னு எப்படியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து குறைஞ்சது 2 வருடங்களாக ரிஜிஸ்டர் ஆகி இருக்கணும். அதாவது இவங்க வந்து டிகிரின்னு சொல்லலை பாருங்கள், சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அட்வான்ஸ் டிப்ளமா ஆகிக்கலாம், டிகிரி ஆகிக்கலாம், சம்திங் ஏதோ 2 வருடங்களுக்கு குறையாக காணப்படும். அடிப்படையாக குறைந்தது வந்து 2 வருடங்களாச்சும் காணப்படும். சரி, ரெண்டாவது சொல்கிறாங்க அவங்களோட ஃபெமிலி இன்கம் லெஸ் தென் 5 lakhs, அதாவது 5 லட்சத்துக்கு குறைவானதாக தான் அவங்களோட ஃபெமிலி இந்த இன்கம் இருக்கணும். அதாவது நாங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது எந்த யூனிவர்சிட்டியை பற்றி நாங்கள் படித்தா நாங்கள் ஒரு மாணவன், அப்போ நாங்கள் மாணவன் ரீதியில் நாங்கள் ஏதோ அடிப்படையில் ஒரு பாதுகாவலர் கீழே தான் இருப்போம். ஸோ அப்போது இந்த சாப்டரை பற்றி நான் லாஸ்ட் டைம் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். எப்படி நாங்கள் கிராம சேவர்கிட்ட போய் இது சர்டிஃபிகேட் பண்ணுறது, எனியல் க்ரோஸ் ஃபேமிலி இன்கம் எப்படி எடுக்கிறது, நான் இதை அடிப்படை சொல்லி முடிஞ்சு லாஸ்ட் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு இது க்ரைட்டீரியா என்னடா, ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரியோ டிப்ளமாவோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ 2 வருடங்களுக்கு குறையாதாக ஆக குறைந்து 2 வருடங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிக்கணும். ஸோ அப்படின்னா அது டியூரேஷன் ஆகிடும். உங்களோட ஒவ்வொரு டிகிரி ஆகிக்கலாம், டிப்ளமா ஆகிக்கலாம், ஏதோ சம்திங் அதை வச்சுன்னா ஒரு டியூரேஷன் கால அடிப்படைக்கு அதை வச்சுக்கணும். ரெண்டாவது உங்களோட குடும்ப வருமானம் 5 லட்சத்துக்கு குறைவானதாக இருக்கணும். அதாவது நீங்கள் 5 லட்சத்தோட அதிகமாக இருக்கக்கூடாது, 5 லட்சத்துக்கு குறைவானதாக இருக்கணும். இது வந்து பார்க்குறாங்க வந்து இயர்லி. சரியா? இந்த க்ரோஸ் ஃபேமிலி இன்கம் ஸ்டூடெண்ட் செல்வி, அதாவது கிட்டத்தட்ட எனுவல் க்ரோஸ் ஃபேமிலி தான் பார்க்குறாங்க. அதாவது எனுவல் இன்கம் உங்களுக்கு வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு குறைவானதாக இருக்க வேண்டும். ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள், the student should have participate in continuous assessment and, அதாவது கெட் எக்ஸாம் சொல்லுவாங்க, CAT continuous assessment test and other compulsory activities, academic activities of the course she or he has enrolled in until the date of the evaluation award. அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் இதை எப்போ அப்ளை பண்ணாலும் இது 1 yearக்கு பிறகு தான் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் கெட் எக்ஸாமையோ அதர் ஆக்டிவிட்டி, ப்ராக்டிக்கல் டெஸ்ட், மற்ற டெஸ்ட் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது அதில் எந்த அடிப்படையிலையும் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கட்டாயம் உங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். கட்டாயம் நீங்கள் அதை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது நோ டிசிப்ளினரி ஆக்ஷன் ஷுட் ஹேவ் பீன் டேக் அகெயின்ஸ்ட் தி ஸ்டூடெண்ட். அதாவது நீங்கள் இந்த ரெக்கிங்காக இருக்கலாம், முரண்பாடுகள் ஆகிக்கலாம், சண்டைகள் ஆகிக்கலாம், அந்த அதுகள் எல்லாம் ஈடுபடாமல் ஒரு ஒழுக்கமுள்ள மாணவன் ஆகிக்கணும். ஸோ இது 4 தான் அடிப்படையான தகமைகள். இது 4 உங்களுக்கு இருக்கும்டா, இந்த 4 இருக்கும்டா. நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம்னு போட்டு இங்கிலீஷில் போடுவாங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. இதை நான் எப்படி ஃபில் பண்ணுறது நான் A to Z சொல்கிறேன். அதோடு சேர்த்து நான் ஒரு பாயிண்ட் ஒன்று விட்டு இருந்தேன் நாங்கள். அதாவது 3வது கொஞ்சம் இருங்க, இந்த 3வது விஷயத்தை நான் ரெண்டாவது இதை நான் மீண்டும் லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்கிறேன். இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறீங்கன்னு சொல்லி போட்டு நான் என்ன செய்கிறேன், அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நான் சொல்லிக் கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு நல்லா தெரியும், நேம் இன் ஃபுல் இண்டிக்கு நீங்கள் உங்களோட ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கும்போது உங்களோட ஐடென்டிட்டியில் ஒரு நேம் இருக்குமே, அதுதான் உங்களோட ஃபுல் நேமை நீங்கள் எழுதுங்க. பெரும்பாலும் இந்த ஃபார்ம் நிரப்பும்போது முழுக்க ஆங்கில பேரெழுத்துக்கள் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எழுதுறது பெட்டராகி உங்களோட ஃபுல். அதுக்கப்புறம் உங்களோட நேம் வித் இனிஷியலோட உங்களோட கட்டாயம் நீங்கள் இந்த ஃபார்ம் நிரப்பும்போது உங்களோட ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் புக் கொண்டு தருவாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு மாணவனாக ரெஜிஸ்டர் ஆகி நீங்கள் படிச்சிங்களா இருந்தால் கட்டாயம் என்ன உங்களுக்கு ஒரு புக் கொண்டு தருவாங்க, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் புக் அல்லது ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் புக்னு சொல்லுவோம். ஸோ அதை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட ஐடென்டிட்டியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கட்டுங்க, டேட் ஆஃப் பர்த், NIC நம்பர், ஃபேக்கல்ட்டி, அதாவது
இங்கே இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் 8 அல்லது 7 ஃபேக்கல்ட்டிகள் காணப்படுற போல். ஸோ அதில் நீங்கள் எந்த ஃபேக்கல்ட்டி உங்களோட கோர்சஸ் வந்து எந்த ஃபேக்கல்ட்டியாக இருக்கோ அதை இது பண்ணுவீங்க. சரி, அப்போ உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இருந்தால் அது ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு வரும். இல்லை ஐடி டிகிரியாக இருந்தால் பிஎஸ்சி ஐடியாக இருந்தால் அது நேச்சுரல் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டிக்கு வரும். சோசியல் சயின்ஸாக இருந்தால் அது மற்ற ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி காணப்படுது. அப்படி நீங்கள் அந்த ஃபேக்கல்ட்டியை தீர்மானிங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்டடி ப்ரோக்ராம் ஸ்டடினா நீங்கள் என்ன டிகிரி செய்றீங்க, டிப்ளமா செய்றீங்க, அதை என்ன எழுதுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி செய்கிறார், அவர் என்னது பிஎஸ்இ, அது பெரும்பாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹானர்ஸ் டிகிரி ஆகிய போது அவங்க என்ன செய்வாங்க, ஹானர்ஸ் டிகிரின்னு அவங்க எழுதக்கூடியதாக காணப்படும். இல்லாட்டி ஒரு ஆள் ஐடி செய்கிறாரா இருந்தால் பிஎஸ்சி அவர் ஐடி டிகிரின்னு எழுதிக்கொள்வார். இல்லாட்டி சம்திங் அவங்க ஏதோ அதை எழுதிக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நல்லா அவதானிச்சுக்கொள்ளும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2 விதமாகி, ஒன்று எஸ் நம்பர் இருக்கும், அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை, அது வந்து ஸ்டூடெண்ட் ஐடி. இது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா நீங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களோ அங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு வரும். அதை சொல்லுவோம் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு இலக்கம்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. மொபைல் நம்பர் கட்டாயம் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு மொபைல் நம்பராக பார்த்து போடுறது இன்னும் உங்களுக்கு பெட்டராக அமையும் நம்புகிறேன். ஒர்க் பண்ணுற நம்பரை போடும்போது என்ன அவங்களுக்கு ஈஸியாக எதுவும் தேவைப்பாடுகள் இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக கண்டெக்ட் பண்ணி இந்த தகவல்களை பெற்று உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களை தரக்கூடியது. அதுக்கு அகாடமிக் இயர் பெரும்பாலும் இந்த வீடியோ பார்க்குற டைம்லேயே தான் பெரும்பாலான மாணவர்கள் 2024/25 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட ரெக்கார்ட் புக்கில் ஸ்டூடெண்ட் ரெக்கார்ட் புக்கில் அதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்கள் தற்போது எங்கே வசிக்கிறீங்களோ அந்த அட்ரஸை கொடுங்க. சருப்புற டிக்ளரேஷன் ஷூர் பண்ணி உங்களோட annual income வந்து 5 லட்சத்துக்கு குறைவானதாக வருதுன்னு போய்ட்டு நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி டேட் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு for office யூஸ் ஒன்லி. இது நீங்கள் 2 விதமாக நான் சொல்லி தர போகிறேன். சரியா? ஸோ இந்த ஃபார்மை ஃபுல்லாக நிரப்பி நீங்கள் எங்கே அனுப்பணும்னா ஃபார்ம் ஃபுல்லாக அனுப்பி இந்த அப்போ ரிட்டர்ன் அட்ரஸ் போடுங்க. சீனியர் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் டிவிஷன் த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா போஸ்ட் பாக்ஸ் 21 நாவல நுகையோட இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ நீங்கள் திறந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு, இது பல இடத்துலையும் இருக்குது. உதாரணத்துக்கு ஜஃப்னா ஆகிக்கலாம், அம்பாறை ஆகிக்கலாம், புத்தளம் ஆகிக்கலாம், குர்நாகல் ஆகிது பல இடங்களையும் விசாலமான ஒரு பரப்பை கொண்டது அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி. அதாவது சென்டர்னு சொல்லுவாங்க. சென்டர் ரீஜனல் சென்டர் இருக்குது, ஸ்டடி சென்டர் இருக்குது. ஸோ அங்கே உள்ள ஒரு ஆளை போய் அணுகினீங்க. ஸோ நான் அப்படி தான் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சிஆர்சி கொழும்பு ரீஜனல் சென்டரில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கீங்க, இல்லாட்டி மாத்திரையில் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் இருக்கீங்க இப்போ நீங்கள் கொழும்பு ரீஜனல் சென்டரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கீங்க, நீங்கள் இருக்கிறீங்க வந்து புத்தளம். ஸோ நீங்கள் இதுக்காக வேண்டி நீங்கள் போக வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட புத்தளமில் உள்ள ஏடியோ இல்லாட்டி செக்ரட்டரி அங்கே உள்ள போய்த்து அந்த ஆஃபீஸில் போய்த்து இந்த ஃபார்ம் இப்படி தானே இருப்போம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஆஃபீஸில் உள்ள ஆள் தானே இந்த பாருங்க டு பி சர்டிஃபைட் பை த ஹெட் ஆஃப் த ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கு ரிலவெண்ட் ஆகிய ஒரு ஆள் பெரும்பாலும் ஏடி மாதிரி ஆக்க வைக்கிறது மிக பெச்ச பொருத்தமாகிக்கும். அதை நீங்கள் அவங்ககிட்ட காட்டி சைன் பண்ணி எல்லாமே ப்ரூஃப் பண்ணி போட்டு ஸ்டேம்ப் வச்சு சிக்னேச்சர் பண்ணி போட்டு இந்த அட்ரஸுக்கு இந்த ரிட்டர்ன் அட்ரஸ் போட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புவதன் மூலியமா இந்த ரிசல்ட்டை 1 இயருக்கு ப்ரோத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதுவும் எப்படி நான் ரிசல்ட். ஸோ இப்போ அங்கே ஒரு விஷயத்தை விட்டு வந்திருப்பேன். ஸோ இந்த 2வது விஷயம் இந்த annual gross family income. அதாவது நீங்கள் நிறைய மாணவர்கள் சிறப்பில் நிறைய மாணவர்கள் கிடைக்காம இருந்திருக்கு. இருந்த காலங்களில் என்ன சீனியர்ஸ் மார்க் நிரப்பி கிடைக்காம இருந்த காரணம் அவங்க ஜஸ்ட் இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி நேரடியாக நுகைகோடை நாவல் நுகைகொண்டு மெயின் கேம்பஸுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அப்படி செய்யாமல் நீங்கள் உங்களோட ஏஜிஏ ஆஃபீஸ்க்கு போய்த்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு ஏஜிஏ ஆஃபீஸுக்கும் ஸோ அங்கே போய்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட வருமான சான்றிதழ் சொல்லுவாங்க வந்து வருமான annual gross family income நீங்கள் சாத்தியப்படுத்தணும், ப்ரூஃப் காட்டணும். சரியா? ஸோ நீங்கள் இந்த ஃபார்மையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டுக்கு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துக்கொண்டு நீங்கள் கட்டாயம் எங்கே போகணும் உங்களோட ஏஜி ஆஃபீஸுக்கு போய்த்து உங்களோட ஜிஎஸ்டி பற்றி சொல்லணும். ஸோ இப்படித்தான் நான் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவன் ஆகிக்கிறேன். ஸோ நான் அப்படி படிக்கிறேன். ஸோ இப்படி எனக்கு பேர்சரி கிடைக்கும். இந்த பேர்சரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். இதுக்கு என்ன வருமானத்தை உறுதிப்படுத்தி கேட்குறாங்கண்டு இது உங்களோட தாய் அல்லது தகப்பன்ற பேரில் இல்லை நீங்கள் பாதுகாவலர் பேரில் எடுக்கணும். ஏன்னா உண்மையிலேயே ஓப்பன் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஒரு மாணவர்கள். ஸோ மாணவர்களுடைய பேரில் நாங்கள் அவங்க கருதுறாங்க வந்து நாங்கள் உழைக்க மாட்டோம். ஸோ ஒரு பேரண்ட ஒரு கண்ட்ரோலில் தான் இருப்போம். ஸோ அவங்களோட பேரில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் சொல்லணும் அந்த பேரண்ட். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துட்டாங்க. அதாவது அவங்களோட வேலை தரம் எல்லாம் பார்த்து கிராம நிலைதாரி வந்து உறுதிப்படுத்தி அது ஏஜிங்கிற மீது சைன் ஆகி உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் ஒன்று வரும். ஸோ அதையும் இந்த ஃபில் பண்ண ஃபார்மை எடுத்துக்கிட்டு இப்போ நீங்கள் நேரடியாக வந்து கொழும்புக்கு போயிருந்தாலும் அதாவது நீங்கள் பாருங்கள் நாவல் நுகைகொடைக்கு போவீங்க, அதான் கொழும்பு ரீஜனல் சென்டர் சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய்த்து அங்கே உள்ள விஷயங்களை அங்கே உள்ள ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை சந்திச்சு நீங்கள் சிக்னேச்சர் எடுத்து அங்கேயே போஸ்ட் பண்ணி போட்டு வரலாம். அப்படி இல்லை நான் புத்தளம் இருக்கேன், நான் இல்லை நான் குருநாகலில் இருக்கிறேன், நான் அனுராதபுரத்தில் இருக்கிறேன், ஸோ நான் எப்படி அங்கே போகிறேன்னு நீங்கள் உங்களோட ரிலவெண்ட் சென்டரில் போய்த்து இதை ஃபில் பண்ணி போட்டு இந்த அட்ரஸுக்கு அனுப்புவதன் மூலியமாக நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். இது ஜஸ்ட் எப்படியே மட்டும்தான் பண்ணுங்க. 100% கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நாங்கள் யாருமே சாத்தியப்படுத்தலாம். ஆனால்
ஆனால் கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ரெஜிஸ்டர் ஆன டேட்டில் இருந்து 2 வீக்ஸ்க்குள்ளுக்கு கட்டாயம் இதை அனுப்பி ஆகணும். இல்லாட்டி இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இன்எலிஜிபிளாக போகிறீங்க. அடுத்த விஷயம் என்ன விஷயம்டா, இது நீங்கள் இது பண்ணி போட்டு உங்களுக்கு இங்கே போடுவாங்க செலெக்ஷன். இந்த பாருங்களா, இதுக்கு செலெக்ஷன் இந்த பாருங்க, ஸ்காலர்ஷிப் செலக்டட் அல்லது ரிஜெக்டட் லிஸ்ட் போடுவாங்க. அப்படி உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி கட்டாயம் இந்த மை OUSL ஒரு சைட் இருக்கு. ஸோ ஓப்பன் யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களாக தான் அந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கும், மை OUSL ou.ac.lk. ஸோ இங்கே தான் நீங்கள் இது வரைக்கும் கட்ட போகிறது அப்படியான விஷயங்கள், உங்களோட யூசர் நேம் ஸ்டூடெண்ட் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணுறாங்க. இவ்வளோ காலம் என்ன டிகிரிக்கு படிக்கிறீங்க, இவ்வளோ பே பண்ணிக்கிறீங்க போன்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே போய்த்து என்ன செய்வாங்க, இது வந்து பணமாவோ ஏனைய யூனிவர்சிட்டியில் போது அதுக்கு நீங்கள் இன்ட்டில் வேறு யூனிவர்சிட்டி போனால் என்ன ஒரு பேசுறீங்களே ஒரு தொகை 6000 ரூபா 7000 ஒரு மணியாக கிடைக்கும், மகாப்பிளவும் கிடைக்கும். இங்கே அப்படி கிடைக்காது. உங்களோட டிகிரி கோர்ஸுக்கு ஒரு 20% 30% அவங்களால முடிஞ்ச அந்த தரத்தை பொறுத்து அவங்க கழிச்சு டிஸ்கவுண்ட் ஒன்று தருவாங்க. இதை பெற்றுக்கொள்வதன் மூலியமா ஏதோ அடிப்படையில் நம்மளோட ஸ்டடிக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிக்குன்னு அவங்க கருதுறாங்க. ஸோ இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, ஏனைய டிகிரி சம்மந்தமாக ஸோ ஓலோலுக்கு பிறகு என்ன செய்யுது, ஏ லெவலில் நான் ஃபெயில் என்ன செய்யுது, ஓ லெவலில் நான் ஃபெயில் என்ன செய்யுது, இப்படி பல விஷயங்கள் விஷாலமாகிக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கு வந்து ஒரு எஜுகேஷனுங்கிறது ஓலெவல் பாஸ் ஆகியிருந்தா ஏலெவல் பாஸ் ஆகியிருந்தா அடுத்த கட்டம். ஆனால் இப்போ இல்லை, இப்போ பல தெரிவுகள் இருக்குது. பட் அதில் சிறந்த தெரிவுகளை நாங்கள் தெரிவு செய்கிறோமாங்கிறது மிச்சம் கேள்விக்குறியாக்கி. ஏன்னா பல மாணவர்கள் எல்லாம் இருந்து கூட பல பிழையான முடிவுகள் எடுப்பதன் மூலிமா அவங்களோட எதிர்காலத்தையே பிழையாக்கி கொள்கிறாங்க. அப்படி இல்லாமல் நாங்களும் ஒரு சிறந்ததொரு பிரஜையாக, சிறந்த ஒரு மாணவனாக, சிறந்த ஒரு கல்வியாளராக வாரத்துக்கு இந்த இலங்கை நாடு, அதாவது நமது நாடு பல ஆப்ஷன்களை பல வழிமுறைகளை வழிகாட்டுகிறது. அதை நாங்கள் ஒழுங்காக பயன்படுத்துவதன் மூலியமாக என்ன செஞ்சுக்கொள்ளலாம், அதை வெற்றிகளை ஈட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி சம்மந்தமாக இருக்கலாம், வேறு எதுவும் ப்ரைவேட் டிகிரி சம்மந்தமாக இருக்கலாம், இல்லாட்டி யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக எதுவும் டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ நான் ஏ லெவலுக்கு பிறகு என்ன செய்யுது, நான் ஓ லெவலில் ஃபெயில் எப்படி நான் டிகிரி செய்யுது, இதுக்கான பல வழிமுறைகள் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொல்கிறது பாதி சிரமமாக்கும். இப்போ கூட நான் யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப்பில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் கரைச்சிப்பேன், அதாவது என்ரோல்மெண்ட் பேஸு. இதை தாண்டி மகாபுர ஸ்காலர்ஷிப் இருக்குது, யூனிவர்சிட்டி பேஸ் இருக்குது, என்ஹான்ஸ்மெண்ட் பேஸ் இருக்குது, இப்படி பல பேசரிகள் இருக்குது. இதை தாண்டி பல நோட்டீஸஸ் போடுவாங்க, ஸ்பான்சர்ஸ் வருவாங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நானாக எடுத்து போட்டு சொல்கிறத விட உங்களுக்கு தேவை ஏற்படும் போது இந்த கமெண்ட் பாக்ஸை தெரிவு செஞ்சீங்களா, நான் A to Z கிளியர் பண்ணி விடுவேன். கட்டாயம் பல டிகிரி கோர்சஸ் இது ஓப்பனிங்கில் இருக்குது. அதாவது பிஇடி ஆகிக்கலாம், பிஏ சோசியல் சயின்ஸ் தான் இப்போது நெக்ஸ்ட் வீக் மாதிரி என்ன செய்ய போறீங்க, ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. ஸோ அந்த மாணவர்கள் கட்டாயம் இந்த ஃபார்ம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்காது ரெண்டாவது விஷயம், வாய்ப்புகள் தவற விடாங்க. இப்போ ஜஸ்ட் நீங்கள் 2 வீக்ஸுக்கு பிறகு என்னத்தை ட்ரை பண்ணாலும் கிடைக்காது. ஸோ இதில் மேற்படி எதுவும் தகவல் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸை தெரிவிப்பதன் மூலியமாக என்னை தொடர்பு கொண்டு மூலியமாக அதை நிவர்த்தி செய்ய முடியுமா நான் அடுத்த வீடியோவில் நான் போட்டுக்கொள்வேன்.